வேடிக்கையா பாக்குறேன் நான். இந்த பெட்ரோல் குண்டு வீசுறது, இந்த வெங்காய வெடி வீசுறது, இதெல்லாம் குண்டு மலைகளுக்கு இடையிலேயே பயணம் பண்ணி போய் எங்க தலைவரை சந்திச்சுட்டு வந்தாங்க. அது ஒண்ணு. அது நான் ஏன் வீட்டுல இல்லாத போதான் வந்து வந்து வீசுறேன்றாங்க. சும்மா இது ஒரு அச்சுறுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. நாங்க 5 ஆளுகள் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் விடுங்க. அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியா நினைச்சுக்கிறேன். வேற ஏதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து முன்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கருத்து வேறுபாடுனால வந்து வெளியே போனதுல வந்து பட் பரவாயில்ல பேசப்பட்டதில்லை. இப்ப நடிகர் விஜய் வந்து கட்சி தொடர்றதுக்கு பிறகு வந்து நிறைய மாவட்ட செயலர் வந்து தொடர்ச்சியா கட்சி விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பின்னடைவா பாக்குறீங்களா உங்களோட கருத்துல? அப்படிலாம் இல்லை. தம்பி விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க. கட்சினா சிலர் வர்றது சேர்றது போறது இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான். நீங்க என் கட்சியில சில பேர் சேர்றது சில பேர் வெளியேறதுனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி, நல்ல கேள்வியே கேள்வி. மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில இன்று கூட வந்து இந்திக்கு எதிராக மாவட்ட தலைநகரில் திமுக சார்பில் போராட்டம் நடந்தது. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் வந்து சர்வதேச பள்ளிகள்ல மும்மொழி இருக்கு. அதுக்கான இருக்கு. ஒரு புறம் இது மாதிரியான விஷயங்களும், ஒரு புறம் போராட்டமாக இது போன்ற விஷயங்களும் மேற்கொள்றது சப்பாது. போராட்டம் நடத்தல, நாடகம் நடத்துது. நான் 60 ஆண்டுகள இந்த நாடகத்தை நடத்தித்தான் இருக்கு. நமக்கு உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதுலாம் வெற்று வார்த்தை. தேர்தல் நேரத்துல அவங்க நடத்துகிற ஒரு நாடகம், ஒரு வெற்று முழக்கம். உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களா இருந்தா எப்பவோ தடுத்து நிறுத்திருக்கலாம். பல ஆண்டுகள் மேல ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசுல. ரெண்டாவது இந்த இன்னைக்கு நேரத்து இல்லையே, இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இந்தி திணிப்புல கட்டாய இந்தியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட. வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பா சிபிஎம், அந்த கட்சி வந்து இந்தியில தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். இந்தியில தான் பேசுது. இதே திமுக சவுகார்பேட்டையில வந்து பல ஆண்டுகளா வாழ்றாங்க வட இந்தியர்கள். அவங்க நல்லா தமிழ் பேச வரும். தமிழ்ல பேசி வாக்கு கேட்கலாம்ல, அப்புறம் இந்தியில பேசி வாக்கு கேட்டாங்க. இந்தியில எதுக்கு சோரொட்டி ஓட்டினாங்க? ஈரோடு கிழக்குல கூட இந்தியில சோரொட்டி ஒட்டி கேட்கறாங்க. இது எப்படி இந்தி எதிர்ப்பு? ஒவ்வொரு நேரத்திலையும் தேர்தல் வர நேரத்திலையும் ஒரு நாடகம் போடுறதுதான் இது. இப்ப மும்மொழிங்கிறது போது எம்மொழி எங்கங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும். தெலுங்கருக்கு எழணும், கன்னடருக்கு எழணும், மலையாளிகளும், பீகாரிக்கு எழணும், பஞ்சாபியருக்கு எழணும். எம்மொழி படிக்க வாய்ப்பு இல்லாத போது இப்ப இருமொழி கொள்கைங்கிறதே இங்க இவங்க எப்படி வந்துருக்காங்களா? தனியார் பள்ளிகள் எல்லாம் இந்தி இங்கிலீஷ்னு தான் வந்திருக்குது. இங்கிலீஷு இந்தின்னு. தமிழ் எங்க இருக்குது? என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாத, குறிப்பா பேசவே தெரியல. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது, ஒரு புதிதா ஒரு மொழியை உருவாக்கிட்டோம். என் மொழி வந்து தமிழ் வந்து இயற்கையின் மொழி. ஒரு உட்கார்ந்து 4 அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை. அதனாலதான் இறைவனின் மொழி இயற்கையின் மொழின்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க. கண்ணு முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரியுது, நாங்க சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிறந்து பிரிந்த மொழிகள் தான், பிறந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம்ல. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுவேன்னு தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்கு. அந்த வரிகளை தூக்கியிருக்காங்க. இப்ப அதுல இப்ப கண்ணு முன்னாடி நாங்க சரி 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசுறோம். ஒரு புது மொழியை நாங்க என்ன செய்யறோன்னே தெரியாம உருவாக்கிட்டோம். தமிழ் படிப்பது வந்து பயனற்றது, அது வாழ்க்கைக்கு உதவாது, அது வேலை வாய்ப்பு தராது, அது எதுக்கு? அது அதான் வீட்டுல தான் எல்லாரும் தான் தமிழ் பேசுறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில அதை கொண்டு வந்து அதை நிறுவிட்டாங்க.
அதனால தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாம போயிட்டது. தாய்மொழி அழிஞ்சிருச்சு. இப்ப இந்த சூழ்நிலை புதிதா இன்னொரு இந்திய படி மும்மொழி கொள்கையில இந்தின்னு நாங்க சொல்லலையேங்கிறாங்க. ஆனா பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டியத்தான்னா இந்தி இல்லாம எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது, ஒரு கழிவறை கூட போக முடியாது, பானிபூரி கூட திங்க முடியாது. அப்படி எதுக்கு அந்த பானிபூரி என்ன திங்கணும்? கும்மிடி பூனை தானே அடிப்பாங்கன்னு. நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன். கனடால முதல்ல என்னை கைது பண்ணாங்க. என்னை கைது பண்ண உடனேயே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்து உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு தெரியுது. அமெரிக்காலையும் அதே மாதிரி தான், கைது பண்ண உடனே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதை போய் ஒரு இதா வச்சுக்கிட்டு இது இந்தி பேசுற மக்களினுடைய நாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி இந்தி பேசலைன்னா நீ இந்தியனே இல்லை, இந்த நாட்டை விட்டு வெளியில போங்கிறதெல்லாம் பெரிய கொடுமை. இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்கிற வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இந்த நாட்டை கூறு போட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள். இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழுகிறார்கள். அவர்கள் மொழியெல்லாம் அங்கீகரிக்கப்படணும். 22 மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும். மும்மொழியை தூக்கி பன்மொழி பயிலுகன்னு கொண்டு வரணும். எந்த மொழி உங்களுக்கு விருப்பமா இருக்கோ பயின்றுங்கன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர். அவர் சொல்றாரு, இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இருக்கு செய்தியாவே தமிழ்நாட்டையும் தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது. அவர் பேசுனா அவர் சொன்னது இருக்குது. அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்தில் அவங்க இந்த மும்மொழியை பிடிச்சு தொங்குறதும் இவங்க அதை எதுக்குற மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே அங்க ஹிந்தி பயிற்று இருக்கிறாங்க. மக்கள் தெளிவு பெறணும். இதுல அதான் முக்கியம். நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள். இதுதான் நம்ம கோட்பாடு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் மொழி கொள்கை. எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கருக்கோ கன்னடருக்கோ மலையாளிக்கோ அல்லது துளுவருக்கோ அல்லது பஞ்சாபியருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம். அது வேற வழி இல்லை, தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுல ஹிந்தி கற்கிறதுல என்ன எங்களுக்கு இருக்குது? இல்ல சமஸ்கிருதம் கற்கிறனா கூட எங்க பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? பயன் இருக்கு, தேவை இருக்குன்னா கத்துக்கிற வேண்டியதானே. எங்க பிள்ளை நிறைய பேர் பிரெஞ்சு படிச்சுக்கிறாங்க, எங்க குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க. பிரான்ஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க, ஜெர்மன் கத்துக்கிறாங்க. நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ணேன், ஐரோப்பிய நாடுகள்லாம். எங்க பிள்ளைகளே என்னோட தமிழ்ல பேசுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஜெர்மன்ல பேசுவாங்க. எங்க பிள்ளைகளே என்னோட தமிழ்ல பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பேசும்போது கூட பிரெஞ்சுல பேசிக்குவாங்க. நான் அப்ப கூட சொன்னேன், நீங்க நம்மளுக்குள்ள பேசும்போது தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி மொழி கற்றுக்கொள்ள முடியாது. தாய்மொழியில் நல்ல ஆற்றல், நல்ல புலமை இருக்கும் பட்சத்தில் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் விதி, இயற்கையின் இருக்கிற விதி, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்மளுடைய தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளங்களாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழியில படிச்சவங்க. அப்ப ஐயா மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்றாங்க, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்லே கற்பிக்கலாம். நீங்க உலகம் பூரா இருக்க ஆய்வு செய்யுங்களே, நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களே, தாய்மொழியில் கற்றவர்கள் தான். எல்லா நாடுகளும், படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றிருக்கு. பயன்படுத்துற நம் நாடு தான் என்ன மொழியில கற்கிறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் மேடினா இருக்கு, என் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு. என்ன தயாரிக்கிறீங்க நீங்க? கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, சூடம், வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? டாஸ்மார்க், குவார்டர், பீர், பிராண்டி, இதை தவிர வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? சொல்லுங்க. போர்க்கப்பல் எங்க வாங்குறீங்க? போர் விமானம் எங்க வாங்குறீங்க? பீரங்கி எங்க வாங்குறீங்க? என்ன பேச கேள்வியை கேட்டு அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க. ஓட்டு போடுறீங்களா பெட்டி, அதையாவது நீங்க தயாரிக்கிறீங்களா? என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு அலையிறதுதான். இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க. அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடுவாங்க. ஏன் எங்க ஐயா போய் ஹிந்தியில எழுதி வச்சு படிச்சதெல்லாம் இருக்கே, அனுப்பவா உங்களுக்கு? எங்க மேற்கு வங்கத்திலும் எங்க பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க ஒரு மாநாட்டுல போய் ஹிந்தியில பேசுறாரு. எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியால போய் தமிழ்ல பேசுறாரு. எல்லாரும் கைதட்டுறான்.
இந்த பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் என்ன பேசுறாரு, உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு கை தட்டுறீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னமோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கை தட்டிருக்கான். உண்மையிலே நடந்தது. ஏதோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க. இப்ப யார் தமிழ்நாட்டுல இந்தி கற்கலைன்னு சொல்லுங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை கருதி. கட்டாயம்ங்கிறத ஏற்க முடியாது. அதை ஏற்க முடியாது. அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டா கும்மிடி பூண்டிய தாண்டா தானே சொல்றாங்க, நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். அது எப்படி இருக்கு? அவன் சொல்றத பாருங்களேன். பானிபூரி டேய் இங்க வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது ஹிந்தியில பேசினாதான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் அவனால வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் ஹிந்தி படிக்காம நீங்க எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க திணிக்கிறாங்க. இங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. வேற ஏதாவது மும்மொழி கொள்கை பற்றின புரிதல் முதல்ல பாஜக மூன்றாவது மொழி அவங்களுக்கு மொழியை பத்தியே புரிதல் கிடையாது. அப்புறம் மும்மொழி இம்மொழி. முதல்ல இந்திங்கிறது எப்ப உருவாச்சு? இந்தியில வட இந்தியால எல்லாருமே இந்தி தான் பேசுறாங்கல்ல. சொல்லுங்க. கர்நாடகால மகாராஷ்டிரால இருந்து வந்த பேருந்துல அந்த நடத்துனர் கன்னடத்துல பேசுறேன்னு தானே பேருந்து அடிச்சு நொறுக்குனா. நான் நாகரிகங்கிறதி ஆகப்பெரிய ஜனநாயகவாதினால நொறுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே. அவன் நொறுக்கிட்டான். மகாராஷ்டிரால சட்டசபையில் இந்தியில உறுதிமொழி எடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு வெளியீட்டு விழாவில் அம்மையார் அமிதாப் பச்சனுடைய மனைவி அம்மையார் ஜெயபாதிரி பச்சன் அவங்க இந்தியில பேசிட்டாங்கன்ட்டு மகாராஷ்டிரால படத்தையே ஓட விடாம பண்ணிட்டாங்க. நீ எப்படி இந்தியில பேசுவ, மராட்டியத்துல பேசல? சும்மா ஏதாவது இவங்க அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்திய எல்லாரும் படின்னு. இது இந்த நாடு இந்தியாங்கிற நாடு உருவாகும் போது இந்தி பேசுற நாடா தான் இருந்ததா? அது சொல்லுங்க. வரலாறு அப்படி இருந்ததா? தேவையில்லாத வேலை. நீங்க எல்லா நாடுகளையும் பயணிக்கிறீங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் போறாரு, குடியரசுத் தலைவர் போறாங்க, பெரும் தலைவர்லாம் போறாங்க. சின்ன சின்ன நாடுகள்லாம் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. எங்க பிள்ளைகள் அங்க தமிழ் ஆசிரியரா இருக்காங்க, படிப்பிக்கிறாங்க. டென்மார்க்ல எங்கள் தாய்மொழி அழிஞ்சு விடக்கூடாது, நாங்க இவ்வளவு ஏதிலிகளா போயிருக்கோம், அகதிகளா போயிருக்கோம். உங்கள் தாய்மொழி அழிந்தால் உங்கள் இனம் அழிந்து விடும், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தாய்மொழியை பயிற்றுவீங்கன்னு 32 பள்ளிக்கூடத்தை தொடங்கி டென்மார்க் அரசு எங்களுக்கு கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் கொடுக்குது. இப்ப எது ஏன் நாடுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க தமிழ் படிக்க வாய்ப்பே கிடையாது. படிச்சா மதிக்கிறதே கிடையாது. தமிழ்ல பேசிட்டா முட்டிக்கால் போடணும், தண்டம் கட்டணும், அம்மா அப்பா குட்டி வரணும். 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு ஹிந்தி தெரியலன்னு வகுப்பை விட்டு வெளியேற்றிருக்காங்க. கேட்டா ஹிந்தி படிங்கன்னு நாங்க ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு. எதையோ படிச்சுக்கிறேன் போ. அப்ப உனக்கு என்ன? ஒரே கேள்விதான். எம் மொழி படிக்கவே வாய்ப்பு இல்லாத போது அந்த நிலையை உருவாக்கிட்டு மும்மொழின்னு பேசும்போது அந்த மும்மொழியில் அது ஏன் எம்மொழியாக இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. அதுக்கு பதில் சொல்லுங்க. மொழி, எந்த மொழியை கற்கணும், எந்த மொழியை படிக்கணும், எந்த மொழியை நான் தேர்வு செஞ்சுக்கணுங்கிறது எனக்கான சுதந்திரம். அந்த சுதந்திரம் கூட இல்லாத நாடு சுதந்திர நாடா எப்படி இருக்கும்? காலையில ஒரே நாள்ல 2 மாவட்டங்கள்ல பள்ளிகளை படிக்கிற சிறுமிகளுக்கு ஆசிரியரை பாலியல் கொலை குறித்த சம்பவம். அந்த காலமாகவே வெளியில் பள்ளிகளுக்குள்ள அது எனக்கிட்ட கேட்க கூடாது, அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா 2 தான் வெளியில தெரிஞ்சிருக்கு. அந்த நாடங்களும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியல, பேருந்துல முடியல, தானியில போக முடியல, அதான் ஆட்டோல போக முடியல. ஒரு
இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு போதைகளின் நிலம் ஆயிடுச்சு. இது ஒரு அறம் சார்ந்த, ஒரு ஒழுக்கம் சார்ந்த நாடாக இருந்த, ஒரு நீதி சார்ந்த நாடாக இருந்த இந்த நிலம் முழுக்க போதைகளின் களமாக நிலமாக மாறிடுச்சு. திரவ வழி இல்ல, மாத்திரை வடிவா, அஞ்சல் தலை வடிவில், பல்வேறு வடிவில் இது போதைகள் வந்து அந்த இன்சுவை கட்டி இருக்கிற சாக்லேட், அது மாதிரி பள்ளிக்கூடத்து கல்லூரி வளாகங்களுக்கு முன்னாடி அந்த இதுல என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஆசிரியரா இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பிள்ளைகளுமே அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி வந்து மயக்கத்திலே உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒன்னும் சொல்ல முடியல. பெற்றோர்கள்ட்ட கண்டிச்சா பிள்ளைகளை, ஏன் பிள்ளைய கண்டிக்க நீங்க யாருன்னு பெற்றோர்கள் கேட்கிற அளவுக்கு இருக்குதான் சூழல். இது உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த கொடும் செயல்களை எல்லாம் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆட்சியை செய்யணும். அப்பதான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்ற அந்த உணர்வு வரும். சும்மா பேர்ல வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் மாஸ்டர்கள், அந்த பிராண்டிங் பண்றவனை கூட்டி வந்துட்டு இந்த ஆட் பிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான். இந்த இப்படி பண்ணா அப்படி பண்ணோம். இந்த மாடல் தானே, அவரு மாடல் தானே, திராவிட மாடல்ல அவர் ஒரு மாடல். இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு மாடல் வந்து நடிப்பாரு, அப்புறம் சோப்புக்கு நடிப்பாரு, எண்ணெய்க்கு நடிப்பாரு. அது மாதிரி இவரு ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு. அதுல இந்த பிராண்டிங்ல வந்து அப்பா பிராண்டிங். இப்போ கொடுமை இதெல்லாம். நாடெங்களும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்களும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. மும்மொழி கொள்கை விவகாரத்துல மாநில அரசு வந்து மத்திய அரசு ஈகோ பாக்குது, இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. இங்க என்ன ஈகோ? அது எங்க அம்மா தமிழ் இசை சொல்றதா வேடிக்கையா இருக்கு. பேரு தமிழ் இசைன்னு வச்சுட்டு, ஆமா, ஒரு சொல்லின் ஒரு சொல்லின் செல்வர அவ்வளவு பெரிய இலக்கிய பேச்சாளர் எங்க ஐயா குமரி ஆனந்தன், அவருடைய அன்பு மகள், தமிழ் இசைன்னு பேர் வச்சுக்கிட்டு அவங்க மனச்சான்றுக்கே நம்ம இதை விட்டுருவோம். நம் தாய்மொழியை படிக்கிற வாய்ப்பு தமிழர் தாய் நிலத்தில் இருக்கா? தாய்மொழியில் எழுத படிக்கிற ஆற்றல் நம் பிள்ளைகளுக்கு இருக்கா? இருக்கா? ராமாயணத்தை இந்தியில படிக்க வைக்கிறீங்க. எங்க கம்பனை விட அந்த கம்பராமாயணத்தை அவன் எழுந்ததை விட இலக்கிய சுவையோடு யாராவது எழுதிட முடியுமா? எதுக்கு இதெல்லாம் இந்த கொடுமையை போய் பேசிட்டு இருக்கணும்? இதுல என்ன ஈகோ பாக்குது? அது தமிழ்நாட்டுக்கு எந்த தத்துவ நிலைப்பாட்டிலையும் உறுதிப்பாடு கிடையாது, உறுதி கிடையாது. சும்மா அது பேசும். தேர்தல் நேரத்துல இப்ப எங்களை போன்றவர்கள் எதிர்த்து கடுமையா சண்டை போடுவோம். இந்தியை ஆமோதிக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை எதுக்குற மாதிரி ஒரு நாடகம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுச்சு, தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சு, செயல்படுத்திருச்சு வெவ்வேறு பேர்ல. அதுல இப்ப மும்மொழி கொள்கையை அவங்க தீவிரப்படுத்தும் போது இது எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு எங்க இல்ல இந்தி? எங்க இல்ல? கட்சிக்கார ஏறி இந்தி அழிக்க போறேன்னு போயிட்டு இங்கிலீஷ் அழிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே இருக்க இங்கிலீஷ பாருங்க, இருக்கு விளைவில் இல்ல. இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு நடக்குது. கடைசியா மொழியில வந்துருச்சு. இப்ப மறுபடியும் 1935 எங்க தாத்தா நடராஜன் செத்த காலத்துக்கு திரும்ப வேண்டியது இருக்கு. நாங்க தேவையில்லாத சிக்கலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குறாங்க. மொழி என்பது ஒவ்வொரு குடிமகனின் விருப்பம். அவன் எந்த மொழியும் கற்பான், அவன் விருப்பம். அது உணவு, உடை, மொழி இதெல்லாம் வந்து அவன் வாழ்விடம் தீர்மானிக்கும். நான் மகாராஷ்டிரால வாழ்ந்தேன்னா கத்துக்க போறேன், டெல்லியில இருந்தேன்னா கத்துக்க போறேன், பஞ்சாப் போனா கத்துக்க போறேன், தேவைன்னா கத்துக்க போறேன். கட்டாயமா நீ படிச்சே ஆகணும். இந்தியாவின் தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ்னா அப்ப ஏன் லாங்குவேஜ் என்ன ஆகுறது? இந்தியா ஒரு நேஷனே இல்லைங்கிற அப்புறம் லாங்குவேஜ் வேற வருது. அது அப்ப ஏன் நேஷன் என்ன ஆகுறது? ஒரு போன வாரம் சொல்லியிருந்த முதல்வர் மாநில அரசு வந்து அந்த நிதி ஒதுக்காதனால, மத்திய அரசு நிதி ஒதுக்காதனால மாநில அரசு ஏன் உங்களுக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் பரிசீலனையில தான் இருக்காப்ல, முடிவெடுக்கல. சொல்லுவாங்க அவங்க, அது அந்த மாதிரி கடுமையான போராட்டங்களை எல்லாம் செய்து அதை தடுக்க மாட்டாங்க, அந்த நிதியை பெற மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து புலம்புவாங்க, எங்களுக்கு நிதி தரல, நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிம்பாங்க. புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு சொல்லுங்க? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு?
இவ்வளவு வலிமை மிக்க அதிகாரம் இது. எனக்கு தரல, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி, எதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம்? அது பீகாரால பெற முடியுது, உங்களால ஏன் பெற முடியல? சார், இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கட்சிகள் விலகதை அறிவிச்சிருக்காங்க. நேற்று காலையமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பால் என்ன நம்ம நாடுகளுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் விலகதை கால அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துருக்கு. இது அவரவர் விருப்பம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். விரும்பியவோ வருவாங்க, விரும்பி போவாங்க. அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இது ஒரு செய்தியா நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல வேண்டியது. அதை விடுங்க, இது என் கட்சி பிரச்சனை. விருப்பம் இருந்தா இருக்கலாம். இது ஜனநாயக இயக்கம், யாரும் வரலாம் போகலாம். நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையில ஈடுபாடு இருக்குது, இது வரணும்னா வருவாங்க. இல்ல வேற ஒரு காரணம் இருக்குது, போகணும்னா போவாங்க. அது போய் யார் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு இடிச்சு பிடிச்சு நிறுத்துறது இது இயக்கம் இல்லை. அதை விட்டுருங்க. அது இப்ப கேட்கிற இதை கேட்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க. என் கட்சியில இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா? இப்ப மொழியை பத்தி பேசுனீங்க, அது பிரச்சனை. இப்ப வரி நமக்கு தரல, நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரல, இந்திய ஒன்றிய அரசு தராம தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குதுங்கிறது ஒரு மக்களுக்கான பிரச்சனை. அதை தான் பேசணும். இதை விடுங்க. இது எங்க பிரச்சனை, சொந்த பிரச்சனை. வெளியேறவங்க குறிப்பிட்ட காரணங்களை சொல்றாங்க. இப்போ நேற்றுக்கு காளியம்மாள், இன்னைக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கூட கட்டமைப்பு சரியில்லை, கருத்துக்களை கேட்கறதில்லை, அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுட்டு. சரி, அவர் கருத்து என்னன்னு கேட்டு எங்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறதா இல்லையான்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். வெளியில போகும்போது அது கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னா, கட்டமைப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணாரு அவர்? கட்டமைக்காம என்ன பண்ணாரு? போகும்போது ஏதாவது சொல்லிட்டு தானே. எந்த இலை தம்பி உதிரும் போது சலசலன்னு சத்தம் இல்லாம உதிருது? இல்ல, அருமையான கட்சிங்க, நல்ல கட்சி, சீமான் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன கேட்பீங்க? அப்ப எதுக்கு வெளியில வரான்னு கேட்பீங்க. சரியில்லைங்க, ஏடா இவ்வளவு காலம் சரியா இருந்தது இப்ப சரியில்லை அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? கப்பல்ல பொண்ணு வருது, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுங்கிறான். இல்ல காசுக்குன்னு வேணாம் எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, நான் சின்ன பையங்கிறான். இது மாதிரி அது இருக்கிற வரை இருக்கிறது. ஏட்டல் என்ன சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிறது அது ஒரு கோட்பாடா? இது வெளியில போறவங்க எதையாவது சொல்லிட்டு தான் போவாங்க, அதை பொருட்படுத்த முடியாது. இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல கடந்த வாரம் அண்ணாமலை பேட்டி கொடுத்தது பார்த்திருக்கோம். ஒரு பக்கம் வந்து தமிழகத்துல பல கட்சிகள் இந்திய திணிப்பை எதிர்த்து இருக்காங்க. ஆனா அவர் தேடி பிடிச்சி ஒவ்வொரு பார்ட்டி இவங்க இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துறாங்க, இவங்க பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாங்க, அந்த போக்கு. அது எப்படியோ, ஆனால் இந்த இந்தியை வலுக்கட்டாயமா திரிக்கிற போக்கை இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தணும். பல போராட்டங்கள் இந்த நிலத்துல நிகழ்ந்து இருக்குது. மற்ற மாநிலங்கள் ஏற்குதுங்கிறதுக்காக நான் ஏற்கணும்னு சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்களை விட நான் அதிகமா வரி கட்டுறேன், அது கேட்டியா நீ? அதுக்கு ஏதாவது ஏன் மற்ற மாநிலங்கள் கட்டுறதை விட அதிகமா கட்டுறீங்கன்னு நீங்க கேட்குறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க காவிரியில தண்ணி தர மறுக்குது அந்த மாநிலம், ஆனா நான் என் வளத்தை எந்த மாநிலத்துக்கும் தர மறுக்கலையே, அப்பதெல்லாம் நீ ஏன் மறுக்கலைன்னு கேட்பீங்களா? அப்படி பார்க்க கூடாது. இதை கட்டாயமாக திணிச்சு அதை கற்க வச்ச நிலைமை கொண்டு வந்தது நீங்க தான். இதெல்லாம் தனியார் பள்ளிகள். தனியார் பள்ளிகள்ல ஆங்கிலம் இந்தி கற்கிற வாய்ப்பு இருந்தா தான் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. அது ஒரு உளவியலா ஒரு நோயாக்கிட்டீங்க. அதனால அவர் வழி இல்லாம எல்லா தனியார் பள்ளியிலும் இந்தி சேர்ந்துருச்சு. அங்க தமிழை எடுத்துட்டாங்க. நீங்க பொது புத்தியில எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? தமிழ் படிச்சா ஒன்னத்துக்கு ஆகாது, அது பிச்சை எடுக்க கூட பயன்படாதுன்னு பேசி எங்க மனநிலையை இப்படி தயார் பண்ணிட்டீங்க. தமிழ்னு சாவாங்க, இங்க தமிழ் ஒரு பழமை. இதெல்லாம் ஒரு நீண்ட காலமா பேசி பேசி ஒரு உளவியலா ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி எங்களை வீழ்த்திட்டீங்க. அதனால என்ன சொல்றாரு? அதனால எல்லாரும் இந்தி படிங்கிறாரா? அவங்க வச்சிருக்கிறாங்க, நாங்க வேணான்றோம். சரி, நீங்க முடிஞ்சா கொண்டு வாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சா தடுக்கிறேன். யாரு வெல்றான்னு பார்ப்போம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர் தான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க, இந்தி வேணுங்கிறவங்க நாங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து காட்டு. மற்ற கட்சிகளை விடுங்க, மற்ற கட்சி கூட்டணி வைக்குது, அந்த கட்சி திராவிட கட்சிகள், அதுல என்னை தாண்டி நீ திணிச்சிருன்னு பாப்போம்ன்ற. நீ என்னை தாண்டி கொண்டாந்து திணிச்சிரு. அதிகாரத்தில் இருக்கிறனால தானே நீங்க ஆடுறீங்க. இந்த அதிகாரம் என் மொழியை காக்க துடிக்கல, அது நடிக்குது.
இவர்களோடு சேர்ந்து என் மொழியை அழித்ததுல திராவிட கட்சிகளுக்கு பெரும்பங்கு உண்டு. அதனால இது நடிக்கும். இன்னைக்கு ஜாக்டோஜி வந்து மறியல் அறிவித்திருந்தாங்க. ஆனா நேற்றுக்கு அமைச்சர்கள் தலைமையான குழு பேசி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. நேற்றுக்கு ஜாக்டோஜி தரப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. எப்போதெல்லாம் நாங்க போராட்டம் அறிவிக்கிறோமோ அப்போதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட போராட்டத்தை முடக்கம் செய்ய திமுக அரசு செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஏன் ஜாக்டோஜி இடம் கொடுக்கணுங்கிற? உங்களுக்கு பயிற்சி இருக்குல்ல, அனுபவம் இருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த போராட வரும்போது ஒரு நியாயமான கோரிக்கை முன் வச்சு போராட வரும்போது அரசு கூப்பிட்டு இப்படி மச்சம் பண்ணி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அதை மழுங்கடிக்குதுன்னு தெரியும் போது அப்புறம் ஏன் அந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைச்சுக்கணும்? தம்பி ஒரு முறை சொல்லுது, சரி விட்டுருச்சு, இன்னொரு முறை நம்பி பார்க்கலாம், நம்புறீங்க, சரி பரவாயில்ல, திரும்ப திரும்ப அதே செய்துன்னா அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பான்ல. நீ இதே வட்டம் சொல்லிட்டு இருக்க, அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லி போராட்டத்தை தீவிரத்தைப்படுத்தணுமே ஒழிய அப்புறம் எங்க போராட்டத்தை மல்கடிக்குதுன்னு வெளியில வந்து பேசுறது எப்படி? அது ஏற்கிறது அல்ல. அது போராட்டத்திற்கான அழகும் இல்ல, அர்த்தமும் இல்லை. அது அரசு ஊழியர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு கோரிக்கையை வச்சு போராட வேண்டிய அவசியம் இருக்கிற அளவுக்கு செயல்படுது. வேற எப்படி செயல்படுதுக்கிறீங்க? அரசு ஊழியர்களுக்கு எந்த துறையில எந்த தளத்துல பிரச்சனை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. டாஸ்மார்க் ஒண்ணுதான் சரியா போயிட்டு இருந்துச்சு, அந்த ஊழியர்களுக்கும் பிரச்சனை வந்து அவங்க பணி நிரந்தரம் கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திருப்பீங்க, எல்லா தளங்கள்லயும் பிரச்சனை இருக்கு. எந்த துறையில பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. அது தேவைப்படுது. ஏன்னா இப்ப இந்த பக்கத்துல சாராயம் குடிக்கிறோம், தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, பிரச்சனை வருதுன்னா இப்ப இந்த பக்கத்துல மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே? எங்களை என்னதான் பண்ண தெரியுங்க சொல்லுங்க. நான் ஒருத்தர் சிக்கன்னு எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேட்டுக்கிறேன். நானு சலிக்காம என் பங்காளி வடிவில் சொன்ன அவன் என்ன அடிச்சாலும் தாங்குவாயா அப்படிங்கிற மாதிரி கொடுமைதான் தம்பி. இதெல்லாம் இவ்வளவு காலம் கழிச்சு மருந்தகம், மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் எதோ ஒன்ன பண்ணிட்டு இருக்கிறவன் தம்பி. அதுக்கு ஒரு பல 100 கோடிகளை என்ன தரம் இருக்கும்? என்ன தரம் இருக்கும் சொல்லுங்க? என்ன தரம் இருக்கும்? ரேஷன் கடையில அரிசி போடுறிய, எத்தனை பேர் உங்க வீட்டுல வாங்கி சமைக்கிறீ? அதை ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிட்ட காமராஜரா நீங்களா? முதலமைச்சரா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஒரு தலைவரா நீங்களா? எதையோ ஒண்ணு அந்த மருந்தகத்துல போய் நாங்க மருந்து வாங்கி சாப்பிட்டு தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான திட்டங்கள் சொல்றது மக்கள் மருந்தகம் சொல்லுவோம், இல்லை தேடி கல்வியை கொண்டு போவோம், இப்படி ஒவ்வொன்னா செய்வோம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமா ஒன்னொன்னையும் செய்யறது தான். அதனால பயன் என்ன வரும்னு கடைசியா தான் பார்க்கணும். மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வரதுல சுணக்கம் காட்டாங்க. ஏன்னா அந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் மக்கள் மருத்துவம் இருக்குது, அது 50% டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு போட்டியும் கொண்டு வரதை காட்டில இன்னும் பயனுள்ள திட்டத்தை அதை பயன்படுத்தலாமான்னு மக்களுக்கு உளவியலா பெரிய மருந்தகங்கள் இங்க பாருங்க. இந்த மாதிரி மருந்தகங்களை ரொம்ப அடித்தட்டுல இருக்கிற ரொம்ப உழைக்கும் மக்கள், ரொம்ப ஏழ்மை வறுமையில இருக்கிற மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறதும் இந்த மாதிரி மருந்தகங்களை வாங்கிக்கிறதும் இருக்கு. உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். மற்றதெல்லாம் மிகப்பெரிய மருத்துவமனைகள், அந்த மருத்துவமனைகள் வளாகத்திலே இருக்கிற மருந்தகங்கள்லயே மருந்துகளை பெற்றுக்கிறதா இருக்கு. இது மக்கள்கிட்ட இருந்து வாக்கை பறிக்கிறதுக்கான, மக்களின் நலன் சார்ந்த திட்டம் போல காட்டி வாக்கை பறிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் தானே ஒழிய உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த திட்டம் இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் நோயை உருவாக்கிட்டு பிறகு மருந்து கொடுக்குறேன், மாத்திரை கொடுக்கறது இல்லாம நோய் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அது எப்படின்னு பார்க்கணும். எதன் பொருட்டு நோய்கள் வருது? விளங்குதுல? அதை நோக்கிதான் நீங்க நகர்த்தணும். அதை நோக்கி தூய குடிநீர் கிடைக்க, சுவாசிக்க நல்ல காற்று கிடைக்க, நஞ்சில்லாத உணவு கிடைக்க, அதை தானே பார்க்கணும். நீங்க நாடையே குப்பை மேடாக்கிட்டு கொசு கடிக்குது, டெங்கு வருதுன்னா இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. நீங்க அதை நோக்கித்தான் போகணும். நீங்க வந்ததுக்கு பிறகு வருமுன் காப்போம்ன்றீங்க. நோய் நாடி முதல் நாடின்னு நம்ம அப்ப இருந்து நம்ம மறை போதிக்குது. நீங்க முதல்ல நீங்க இந்த 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 இதுகெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதை களையிறதுதான் சரியான
தீர்வா இருக்க முடியுமே ஒழிய உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு தராம செத்த பிறகு பால் ஊத்தி பயன் இருக்கு? பசிக்கு சோறு போடாம செத்த பிறகு அவனுக்கு பால் ஊத்தி பயன் இருக்கு? அது மாதிரி அந்த காரணிகளை கண்டுபிடித்து அதை களையணும். அதை விட்டுட்டு நோய்க்கு நான் மருந்து தரேன், மாத்திரை தரேன். சரி, இவ்வளவு காலமா யாருக்கும் நோய் இல்லையா? 6 மாசத்துல தேர்தல் வரப்போகும்போதுதான் நோய் வருதா? தம்பி, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அண்ணே சொல்ல, ஆட்சிக்கு வந்து ரொம்ப நாளா இருக்குது நோய், இப்ப மட்டும் இந்த மருந்தகம் தேவைப்படுதா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நோய் யாருக்கு இல்லையா தம்பி? இன்னுமே பெரியாரை பத்தி அவதூறு அந்த வார்த்தையில நீங்க எடுத்துனோம். பெரியார் தான் 60 ஆண்டுகளா எங்க இனத்தின் மீது அவதூறு பரப்பிட்டே இருந்திருக்காங்க. பெரியாரை இழிவா பேசுறேன்னு சொல்றாங்க பாருங்க, அது பெரிய பொய். பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம். நீங்க நல்லா விளங்கணும். பெரியாரை இழிவா யாரும் பேசல, பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம். இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன். நீனே தீ குடிச்சு செத்து போவியா? என்ன பண்ணுவீங்க? ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறான்ல. ஏதோ கொஞ்சம் வேற வேலை இருக்கனால இடைவெளி விட்டுருக்கேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பார்த்து அடக்கமா இருங்க. தோண்டி தோண்டி எடுத்து முன்னாடி நிறுத்தாதீங்க. ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அவர் பேசுனதை திருப்பி நான் பேசுறேன்ல, இப்படி பேசியிருக்காரே அப்படின்னு, அதுக்கு பதில் இருக்கா? இப்ப நீங்க தமிழர் தானே, உங்ககிட்ட கேட்கிறேன். தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று சொல்றார். தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்தின் எழுச்சிக்கு எதிரானது? உங்ககிட்ட பதில் இருக்கா? தமிழ் ஒரு முட்டாள்களின் பாஷை, தமிழ் காட்டு மிராண்டியின் மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் படிச்சா பிச்சையீடு கூட லாய்க்கில்லை. இதை ஒரு தமிழனா நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? நான் அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னல. இப்ப நான் கேட்கிறேன், இதை பெரியார் பேசியிருக்கிறார், நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? தம்பி, ஆமா இல்லைன்னு சொல்றேன். அமைதி. அதைத்தான் இப்ப நான் செய்கிறேன். இது வந்து தொடக்கம்தான். பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள், கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரிகள். இதுல நம்மில் கீழான மக்கள்ங்கிறார்ல, அவர்ல கீழான மக்கள் அது யார்? நமக்கு எதிரிகள் யாராரு? பார்ப்பனர், நம்மில் கீழ் சாதி, கிறிஸ்தவர் இஸ்லாமியர். கிறிஸ்தவர் இஸ்லாமியரே எதிராயிட்டாங்கன்னா இந்த நமக்கு, அந்த நமக்கு அந்த கு எந்த கு? பதில் இருக்கா? எது? எந்த சமூகம் தம்பி? நம்மில் கீழான மக்கள் எந்த சமூகம்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. எனக்கு மொழி அபிமானம் இல்ல, மொழி அபிமானம் இல்லைன்னா இனாபிமானம் இல்ல, தேசாபிமானம் இல்ல. சமூக தொண்டு செய்ய வர்றவனுக்கு இது இருக்கக்கூடாதுன்னா, மொழி இல்லை, இனம் இல்ல, தேசம் இல்லைன்னா சமூகம் எங்க இருக்குது? தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க? மொழி அபிமானம் இல்லாத நீங்க இங்கிலீஷ படின்னு ஏன் சொன்னீங்க? இனாபிமானம் இல்லாத உங்களுக்கு பணாபிமானம் மட்டும் ஏன் இருந்தது? நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், கேள்வி கேட்ட ஆளுக்கு. நான் பாட்டுக்கு தானே சும்மா இருந்தேன். இப்ப நான் கேட்டேன்னா பதில் தான் சொல்லணும், குண்டு எடுத்துட்டு வரக்கூடாது. புரியுதா? நீ இந்த ஒரு பெட்ரோல் குண்டை, ஏய் நான் இருக்கும்போது ஒரு தடவை வீசுறா யாராவது. சரி விடுங்க, அதெல்லாம் சும்மா. 2026 தேர்தல் நோக்கி பல கட்சிகள் அதுக்கான வேகத்தை முன்னெடுத்தாங்க. அதிமுக சமீபத்தில் வலுவான கூட்டணி அமைப்பான்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி? நான் தான் வந்து பெரிய கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி, ரொம்ப முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். அந்த வேலைதான் இப்ப இங்க சந்திப்பு. இப்ப வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஒரு 5 நாள் பயணம் சுத்திட்டே இருப்பேன். அது மற்றவங்க கூட்டணி முடிவு பண்றது, எங்களுக்கு அது கவலையும் இல்லை, அது ஒண்ணும் இல்லை. அது
வேட்பாளர் எப்ப சார் அறிவிக்கும்? வேட்பாளர் இந்த 2 வேட்பாளர் என் பக்கத்துல இருக்காங்க பாரு, 2 தங்கச்சிங்க. அது அப்ப தேர்தல் சின்ன வந்த உடனே ஆரம்பிச்சு போவேன். இப்ப இன்னும் நாரல் தொகுதியோட சொல்லிட்டீங்க, நீ ஏன் ரொம்ப அவசரப்படுறிய? சொல்றீங்க, எந்த தொகுதி சொல்லுங்க. பக்கத்துல நீ என்ன ராணிப்பேட்டையா? நீ என்னடா? ஆம்பூர். போதுமா? மறுபடியும் சொல்லுமா? கொஞ்சம் ரகசியம் வைங்க எல்லாத்தையும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சீமானன் வந்து களத்துல நிறைய போராடுறாரு, நிறைய கேள்வி சட்டசபையில போயிட்டு அதை பேசணுன்றதுதான் என்னுடைய ஆசை. சட்டசபையில போனவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. சட்டசபையில பேசும்போது தானே அதோடைய சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதை விட மக்கள் மன்றத்திலே நாங்க பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்னைக்கு என் மக்கள் இந்த பிள்ளை போய் இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசட்டும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றியை தரட்டும். அது வரைக்கும் மக்கள் மன்றத்துல பேச வேண்டிய செய்திகள், கருத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல என் மக்கள் அதுல முழு இதெல்லாம் சரியா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியாம புலம்பிக் கொண்டே இருக்கிற மக்களா இருக்காங்க. இது காரணம் என்ன, இது எப்படி களைவதுன்னு தெரியாம நான் போய் இப்படி கூட்டணி, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. அனுப்புனா போவேன், நாங்க எல்லாரும் போய் பேசுவோம். ஆனா அது வரைக்கும் களத்துலதான் நிக்க முடியும். கூட்டணி வச்சு போய் அங்க சட்டசபையில கூட்டணி வச்சு போனவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க, என்னவா இயங்குறாங்கன்னு சொல்லுங்க. கூட்டணி வச்சு போய் எந்த கட்சி ஆட்சியோட போய் கூட்டணி வச்சு போறது, அப்புறம் எந்த கட்சியை எதிர்த்து பேசுவது. இந்த கட்சி ஆட்சிகளின் தீமை எதுக்குத்தான் ஒரு கட்சி தேவைப்படுது. அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு உள்ள போனா எது ஒன்றையும் நீங்க பேச முடியாம போயிடும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய சான்று சொல்ல முடியும். மேல் பாதியில கோயிலுக்குள்ள நுழைய விடல, பேசவங்களால முடியல. வேங்கவே இல்லை, ஒரு தீர்வை எட்டவே முடியல, பேசவங்களால முடியல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு 3 பேரை சுட்டாங்க. ஏன் சுட்டாங்க, அந்த குற்றத்துல அவனுக்கு என்ன மாதிரி சம்பந்தம், எதுக்காக சுட்டுக் கொள்ள வேண்டிய எந்த கேள்வியும் நீங்க எழுப்பவே முடியல. மக்கள் பிரச்சனையில கூட எடுத்து போய் பேச முடியல. அப்புறம் அது எதுக்கு அங்க போய் உட்கார்ந்து என்ன மேசை தட்டாட்டி என்ன, இங்க இருந்து சாணியவா தட்டி 2 எருராட்டியா தட்டலாம். அதுக்கு எதுக்கு அது 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 அதை செய்ய நான் வரல. அதனால இந்த கேள்வியை நான் நிராகரிக்கிறேன். வேற மோசமான ஆட்சி. ஏய் நீங்க இந்த பத்திரிகையாளர் தான். வேற அவ்வளவுதானே. முதல்வர் தானே சொல்றாரு, மக்கள் சொல்ல இல்ல. ஒரு அம்மா அந்த காணொலியில பேசியிருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு திட்டம் 10 திட்டத்தையாவது அவங்க கூட 10 கேட்கிறாங்க, நான் 8 தான் கேட்கிறேன். எது ஒன்றை நிறைவேற்றிருக்காங்க? நீங்க மக்கள்ல ஒருவரா இருந்தா ஒண்ணு சொல்லுங்க, இது நிறைவேற்றிருக்காங்க. கூட்டுறவு கடன் தள்ளுபடி, நீட்டு எல்லாம் சொன்னாங்க. கேஸ் சிலிண்டருக்கு எரிகாற்று உருளைக்கு 100 ரூபாய் குறைக்கிறது, மின் கட்டணம் உயராது, மாதம் ஒரு தடவை அந்த கட்டணத்தை நாங்க கணக்கெடுப்போம்னு ரீடிங். அது இல்ல. சொத்து வரி உயராதுன்னாங்க, சொத்து வரி உயருது. இப்ப ஈரோடு தேர்தல், கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே 6 விழுக்காடு வரி உயர்த்திருக்காரு, சொத்து மாநகராட்சி வரி ஈரோடுல. தேர்தலுக்கு முன்னாடி நேர்மையான துணி உள்ளவர் அந்த தேர்தலுக்கு முன்னாடியிலே ஏத்திருக்கணும். தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த ஒரு வாரத்துல நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா அப்படி. இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெற்று வார்த்தைகள், இனிப்பு பசப்பு வார்த்தைகள் தான். இவர்களுக்கிட்ட துளியும் கூட மக்கள் அரசியல் கிடையாது. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான். வெறும் செய்தி அரசியல் தான் செய்ய தெரியும். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இந்த கட்சிகளுக்கு தெரியாது. அதை பேசி பயன் கிடையாது. நன்றி.